யாருங்க? என்ன வேணும்? நீயா? ஆமாண்ணே, உன் மாச்சி கைத்தடி கோதண்டா நான் தான். மாமியார் வீட்டுல இருந்து ரிலீஸ் ஆகி வேற இங்கதான் வர்றேன். எழுந்துடுறேன். என்னமோ திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி தடபடலா வந்து உட்கார்ந்துட்டிய. எழுதிச்சு போடா கழுத. வார்த்தையை அளந்து பேசணு. அண்ணனா அயோக்கிய ராஸ்கல். எங்கேயோ கடந்த அநாத பயணி முறை வர கொண்டாட வந்துட்டிய. முடிச்சு மாறிப்பேன். மரியாதையா நீயா போறியா இல்ல போலீஸ? போலீஸா? அவங்கள கண்டு பயப்படுற ஆசாமி நீ, நான் இல்ல. சொக்கப்பா, நேத்து வரைக்கும் நாம 2 பேரும் ஒன்னா ஒரு வீடியோ குடிச்சோங்கிறத அதுக்குள்ள மறந்துட்டிய. இரு இரு, உன் பெரிய மனுஷ தன்மைய சந்தி சிரிக்க வைக்கிறேன். சருத்தான் போட. இனிமே நீ இங்க இருந்தினா நாளைக்கு என்ன நடக்குன்னு என்னால சொல்ல முடியாது. தயவு செய்து போயிட்டு வாப்பா. யாருமற்ற பாவியடி அஞ்சாத கள்ளனடி, யாருமற்ற பாவியடி நெஞ்சார போய். யாரது? சங்கரா? என்ன தம்பி? என்னப்பா உடம்பெல்லாம் இப்படி கண்ணி போயிருக்குதே? இதெல்லாம் எந்த பாவிங்க செஞ்ச வேலை? சொல்லு தம்பி, சொல்லு. எல்லாம் அந்த பாவி சொக்கா போட ஆளுங்கதான். நான் எதிர்பார்த்ததுதான். என்ன? ஆமாம் தம்பி, எறும்புகளை நசுக்கிறா போல எதிரிகளை நசுக்கிறது தான் அவன் வேலை. உன்னை போல நிரபராதிங்க ரத்தத்துல நீச்சல் அடிக்கிறது தான் அவன் பொழுதுபோக்கு. சங்கர், நான் சொல்றதை கேளு. நீ நினைச்ச காரியத்தை சாதிக்கணும்னா முதல்ல அந்த தடியனை ஒழிச்சு கட்டு. ஒழிச்சு கட்டுறதா? ஐயோ ஐயோ, அம்மா அப்பா இதெல்லாம் முதுகெலும்பு இல்லாத கோழைங்க எழுப்புற கூக்குரல். ஆனால் அதற்காக நான் ஒரு கொலை செய்ய வேண்டுமா? ஆமா, இல்லாட்டா உங்க குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிற களங்கம் வளர்வரையாட்டமா வளர்ந்துகிட்டே தான் போகும். ஐயோ, இத போல ஒரு கோழைய மகனா பெற்று குற்றவாளியா சாகுறோமே அப்படின்னு உங்க அப்பா கூட உன்னை சவிச்சுக்கிட்டே தான் கண்ணை மூடுவாரு. கோதண்டம், பயப்படாத. நேருக்கு நேரம் அவனோட மல்யுத்தம் செய்யணுமேன்னு யோசிக்கிறியா? அவசரப்படாத. இன்னைக்கு ராத்திரி நீ அங்க போய் போனுக்கு பக்கத்துல ஒளிஞ்சுக்கோ. சரியா 12 மணிக்கு நான் இங்க இருந்து அவனுக்கு போன் பண்றேன். அதை எடுக்கிறதுக்காக அந்த பையன் அவசரமா ஓடி வருவான். அவ்வளவுதான், ஒரே குத்து. அந்த பையன் நாய போல சுருண்டு கீழ விழுவான். பிறகு வெற்றி, வெற்றி, மகத்தான வெற்றி. சொக்கப்பா, ஹலோ ஹலோ, யார் அது? சங்கர், காரணம் இல்லாமல் ஒரு மனித ஜீவனை குத்திக் கொள்வதால் யாருக்கு என்ன லாபம்? உன் அப்பாவை விடுதலை செய்ய முடியுமா அல்லது அவருக்கு ஏற்பட்டிருக்கும் களங்கத்தை தான் துடைக்க முடியுமா?
ஹலோ ஹலோ ஹலோ, யாரா அது? அத்தானாவது பொத்தானாவது ஏன் இப்படி கத்துற? அப்பா வர நேரமாச்சே, பட்டணம் போய் நம்ம கடைக்கு சரக்கு வாங்கிட்டு வர போறீங்களா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாதா? நான் ஒரு கேமரா வாங்கி குடியான்னு எத்தனை தடவை கேட்டேன். வாங்கி கொடுத்தாரா இந்த மனுஷன்? கேமராவா? எதுக்கத்தான்? அத பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த பாரு, இந்த தொழிலுக்கு கத்தி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் என்னுடைய துப்பரின் தொழிலுக்கு கேமரா. இது என்ன பிரமாதம்? நான் வாங்கி தரேன். இது என்ன குழம்புல போடுற சுண்டக்கான்னு நினைச்சியா? இந்த போட்டோ பிடிக்கல போட்டோ, அந்த கேமரா சொல்றேன். 500 ரூபாய் போருமா? ஓ தாராளமா போருமே. அப்போ தர்றேன். என்ன? ஏய் என்ன சொன்னே? நீ தரியா? ஆமா. 500? ஆமா. 500 ரூபாயா? ஓ மை லவ். ஓ உன்னை தொடக்கூடாது. என்ன புறப்படலையா? என்னமா சீக்கிரம் பொட்டி படிக்க கட்டி அனுப்பமா. என்ன என்னது என்ன மாப்பிள்ள? என்ன ஒண்ணும் புரியலையே. மாமனாரே நான் வரட்டுமா? எங்க போயிட்டு வரீங்களா? போயிட்டு வாங்க. சந்தானம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன். ஓ, எங்க போறீங்க? அவரை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன் சிஸ்டர். உங்களால அவரை பார்க்க முடியாதீங்க. ப்ளீஸ் சிஸ்டர், ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். ஒரே ஒரு நிமிஷம். ஐ ஆம் வெரி சாரி. இன்னைக்கு காலையில தான் அவர் செத்து போயிட்டார். லீலா, லீலா, எல்லாம் பாழாகிவிட்டது, பாழாகிவிட்டது. என்ன என்ன சொல்லுகிறீர்கள்? நான் பட்ட பாடெல்லாம் பயனற்று போய்விட்டது. ஆமாம் லீலா, தாலி கட்ட போகும் நேரத்தில் கணவன் பிரேதமானதை போல், உச்சி மோந்து கட்டி அணைத்து மகிழும் நேரத்தில் குழந்தை கல்லானதை போல், என் லட்சிய பூங்கா பூத்து குலுங்கும் நேரத்தில் புயல் வீசிவிட்டது லீலா, புயல் வீசிவிட்டது. இனி என்ன இருக்கிறது? எல்லாம் போய்விட்டது. என் இருதயத்தில் தூள் தூளாக போய்விட்டது லீலா, தூள் தூளாக போய்விட்டது. செங்கர், ஏன் இப்படி கதறீங்க? என்ன நடந்தது? என்ன நடந்தது? எது நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்து விட்டது லீலா. யாருடைய உதவியால் இந்த மர்மச்சுடலை தாண்ட முடியும் என்று நினைத்தேனோ, அந்த இன்ஸ்பெக்டர் சந்தானம் இறந்து விட்டார். என்னை சுற்றி இருக்கும் அமாவாசை இருட்டிலே அவர் ஒருவர்தான் துருவ நட்சத்திரமாக இருந்து தூய வழி காட்டினார். அவர் போய்விட்டார், போய்விட்டார். அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? நேரம் வந்தது, போய்விட்டார். லீலா, பிறகு என்னவா? திருச்சிக்கு வருவதற்கு முன்பே இங்கே சந்தானம் என்ற பெயரில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறார், அவருக்கு மோகனாவின் சாவை பற்றிய முழு விவரமும் தெரியும் என்று எண்ணிக்கொண்டா வந்தீர்கள்? யாரை நம்பிக்கொண்டு வந்தீர்கள்? எந்த உதவியை எதிர்பார்த்து கொண்டு இங்கே வந்தீர்கள்? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். ஒன்றுமில்லை லீலா, ஒன்றுமில்லை. செங்கர், கடலுக்கடையிலே முத்தும் பவளமும் ஏராளமாக இருக்கின்றன. ஒரே முழுக்கில் அவை கைக்கு கிடைக்காவிட்டால் ஹோவென்று கதறுவத்தான் அறிவுடைமையா? அவரது முகவரி கிடைக்கவில்லை, அவரை நீங்கள் பார்க்கவில்லை என்று நம்புங்கள். ஆமா, நான் தான் பேசுகிறேன். செங்கர், ஊக்கமது கைவிடே. இந்த பழமொழி 1000 முறை ஒலிக்கட்டும் உங்கள் காதுகளில். கருத்தற்ற கசடர்கள் சேரா, அதை காணாமல் குருடாகட்டும் உங்கள் பார்வை. புலுத்தர்கள் ஏச்சா, அதை கேட்காமல் செவிடாகட்டும் உங்கள் காதுகள். உபயோகமற்றவர்கள் பேச்சா, அதற்கு பதில் பேசாமல் ஊமையாகட்டும் உங்கள் வாய். முன்னேறுங்கள், முன்னேறுங்கள்.
மலையை எதிர்த்து வந்தாலும் நிலை குலையா நெஞ்சத்தோடு என்றும் எப்போதும் முன்னேறிக் கொண்டே இருங்கள். செங்கர், குழந்தைகள் தான் கண்ணீர் விடுவார்கள், கோழைகள் தான் கவலைப்படுவார்கள். எதை இழந்தாலும் தைரியத்தை இழக்காதீர்கள். உண்மைக்கு எந்த காலத்திலும் அழிவில்லை, தோல்வி இல்லை. என்ன நான் சொன்னது தெரிஞ்சுதா? தெரிஞ்சதுங்க. ஆமா, இன்னைக்கே நான் சொன்னபடி நடந்தாகணும். இல்ல அப்படி ஒண்ணு செய்திடாதீங்க, நான் உடனே ஏற்பாடு பண்றேன். நான் சாயந்தரம் வந்து பாக்குறேன். ஆகட்டும். சங்கர், நில்லு. உனக்கு இந்த வேலைக்கு ஒத்துக்காது, அதனால இன்னையில இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். போயிடு வெளிய. என்னங்க? டா, காரணம் எல்லாம் கேட்காத. போயிடுனா போயிட வேண்டியது. இல்லையே, நான் சொல்ல. டா, சொன்னா கேட்டுறானும். போ வெளியில. இல்ல 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 இல்ல. யாரு சங்கரா? நீ எங்க வந்த? ஏன் வந்த? எதுக்கு வந்த? எப்படி வந்த? பயப்படாதீங்க சார், நான் என் பெட்டியை எடுத்துட்டு போதான் வந்தேன். ஓஹோ, பெட்டியா? உன் கணக்குல முள்ளங்கி பத்த மாதிரி 50 ரூபாய் 60 நயா பைசா பாக்கி இருக்கு. அதை கொடுத்துட்டு மரியாதையை பெட்டி எடுத்துட்டு போ. அவ்வளவு பாக்கியா சார்? பின்ன என்ன, அன்னைக்கு உன் தலையில ஐஸ் வாட்டர் கொட்டம் இல்ல, அதுக்கு கூட சேர்த்து கணக்கு எழுதிருக்கேன். 7 நயா பைசா. சார், நான் எப்படியாவது அடுத்த வாரம் பணத்தை கொடுத்துறேன். தயவு செய்து அந்த பெட்டி என்கிட்ட கொடுத்துருங்க. அதுதானே நடக்காது. இந்த இந்திரபவன் ஹோட்டல்ல கையில காசு, வாயில தோசை. சார், சாராவது மோராவது போங்க ஐயா. Thank you.